வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். உலக எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நெகிழ்வுத் தன்மையை மேம்படுத்த இந்தியா உள்ளிட்ட குவாட் நாடுகள் உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் தன்னம்பிக்கை மீட்கப்பட்டு கலாச்சார மறுமலர்ச்சியும் பெருகியுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக எம்எல்ஏ திரு இசகி சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினருக்கு ஏற்ற அடுத்த தலைமுறை என்ஜென் அஞ்சலகம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அளவிலான எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நெகிழ்வுத் தன்மையை மேம்படுத்த இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய குவாட் நாடுகள் தங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி உள்ளன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து இன்று புதுடெல்லியில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியான அறிக்கையில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் தடையின்றி பயணிப்பதை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் குவாட் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. உலக அளவிலான எரிசக்தி சந்தையில் பாதிப்பு ஏற்படும் போது பரஸ்பர எரிசக்தி பாதுகாப்பிற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் ஒப்புக் கொண்டுள்ளனர். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பென்னி வாங், ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மோட்டோகி ஆகியோர் கலந்து கொண்டனர். அமெரிக்க வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணத்தின் போது முக்கிய கனிமங்கள் மற்றும் அபூர்வ தனிமங்களின் விநியோகம் மற்றும் பயன்பாடு குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய கட்டமைப்பு விதிகளும் இறுதியாகி உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் தன்னம்பிக்கை மீட்கப்பட்டு கலாச்சார மறுமலர்ச்சியும் பெருகியுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று இன்றுடன் 12 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதில் அரசின் இந்த 12 ஆண்டு பயணம் முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான வலுவான அடித்தளமாகவே திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் கொள்கை ஆவணங்களை மாற்றத்திற்கான கருவியாகவே மாற்றியிருப்பதாகவும், அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் ஆதரவு, அனைவருக்கும் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி என்பதே அரசின் தாரக மந்திரம் என்றும் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பாரம்பரியத்துடன் கூடிய வளர்ச்சி என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படும் அதேவேளை கலாச்சார பெருமிதமும் வலுப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா தற்போது சொந்த இறையாண்மையை காத்துக்கொள்ளும் திறன் படைத்த வலுவான பாதுகாப்பான நாடாக உலக அரங்கில் நிற்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்களும் அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து செய்தி வெளியிட்டுள்ளனர். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனான தமது நீண்டகால அனுபவங்கள் குறித்து அப்னாபன் என்ற தலைப்பில் எழுதியுள்ள நூலை இன்று புதுடெல்லியில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டார். குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடியும் மத்திய பிரதேச முதலமைச்சராக திரு சௌஹானும் இருந்தபோது இருவரும் இணைந்து இரு மாநில மக்களின் நலனுக்கு பாடுபட்ட விதம் குறித்து இந்நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் அரசியல்வாதிகள் உள்பட அனைவரும் இந்நூலை படிக்க வேண்டியது அவசியம் என திரு வெங்கையா நாயுடு தமது உரையில் கூறினார். முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டனர். இன்டர்நெட் சேவை அதிகம் இல்லாத பகுதிகள் மற்றும் இதர பகுதிகளில் சிறு அளவிலான ஹாட்ஸ்பாட் மையங்கள் மூலம் பயனர்களுக்கு இன்டர்நெட் இணைப்பு வழங்குவதற்கான PM வாணி திட்டத்தின் கீழ் பயனர்களின் வசதிக்கான பல்வேறு புதிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. QR கோடு மூலமான பயனர் அங்கீகாரம், எளிய ஹாட்ஸ்பாட் பெயர்கள், குறைந்த கட்டணத்தில் குறுகிய காலத்திற்கான சேவை திட்டங்கள் போன்ற அம்சங்கள் இதில் அடங்கும். வரும் ஜூலை மாதத்திற்குள் இப்புதிய வசதிகள் பயனர்களுக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு PM வாணி திட்டத்துடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ராஜஸ்தானில் பாகிஸ்தான் உடனான சர்வதேச எல்லைப் பகுதியில் உள்ள சஞ்சு புறக்காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று எல்லை பாதுகாப்பு படையினருடன் கலந்துரையாடினார். எல்லைப் பகுதிகளுக்கான துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளையும் அவர் தொடக்கி வைத்தார். ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக எம்எல்ஏ திரு இசக்கி சுப்பையாவும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். இதையும் சேர்த்து திரு SP வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக அணியில் இருந்து விலகி ஆளும் கட்சியில் சேர்ந்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த அணியைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். ராஜினாமா கடிதங்கள் உரிய நடைமுறைகளின் கீழ் ஏற்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் அஇஅதிமுகவின் வலு குறைந்துள்ளது. இதற்கிடையே எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கும்போது கட்சித் தாவல் தடை சட்ட விதிகளை பின்பற்றக் கோரி அஇஅதிமுக சட்டப்பேரவைத் தலைவரிடம் கடிதம் கொடுத்துள்ளது. ஆளும் தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினர் உள்பட அனைத்து வாடிக்கையாளர்களையும் கவரும் விதத்தில் இலவச வைஃபை உள்ளிட்ட அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட அடுத்த தலைமுறை என்ஜன் அஞ்சலகம் இன்று தொடங்கப்பட்டது. ஜிப்மர் துணை இயக்குனர் திரு ரங்கபாஷ்யம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதிநவீன அஞ்சலகத்தை திறந்து வைத்தார். சென்னை மாநகர் மண்டல அஞ்சல் துறை இயக்குனர் மேஜர் மனோஜ், புதுச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் திருமதி இனக்கொல்லு காவ்யா உள்பட மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மேஜர் மனோஜ் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்திய அஞ்சலகத்துறையோடைய ஒரு புது முயற்சி. நம்ம நெக்ஸ்ட் ஜென் பீப்புள், அதாவது ஜென் ஜி அந்த அப்புறம் வந்த தலைமுறையினரை நம்ம போஸ்ட் ஆபீஸ் இருக்கிற சர்வீசஸ், அங்க இருக்கிற பைனான்சியல் சர்வீசஸ், மெயில் சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி மேம்பாட்டை பண்ணி அவங்களை கவரக்கூடிய வகையில வந்துட்டு இந்த முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். சென்னை சிட்டி ரீஜனை பொறுத்த வரைக்கும் புது தலைமுறையினருக்கு நெக்ஸ்ட் ஜென் போஸ்ட் ஆபீஸா வந்துட்டு உருவாக்கப்படுத்துறது இது 3வது முயற்சி. தபால் துறை சேவையானது வந்துட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இதை தான் வந்துட்டு இப்ப புதிய தலைமுறை விரும்புறாங்க. ஜஸ்ட் ஒரு QR கோடு மூலமாவோ அது மாதிரி வந்துட்டு ஒரு டிஜிட்டல் பாஸ் மிஷின் வச்சிருக்கோம். அது மூலமா வந்துட்டு என்ன மெயில் சர்வீஸ் இல்ல பைனான்சியல் சர்வீஸ் அவங்க பெற்றுக்கொண்டு எளிதாக வந்துட்டு அவங்க பண பரிவர்த்தனைகளை பண்ணிட்டு முடிச்சுட்டு இதாக அவங்க கிளம்பலாம். தென்மேற்கு பருவமழை இன்று அல்லது நாளை வாக்கில் கேரளத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 1ஆம் தேதி கேரளத்தில் பருவமழை தொடங்குவது வழக்கம் என்ற நிலையில் மாநிலத்தின் தென் பகுதிகளில் இன்றே பரவலாக மழை பெய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஜூன் 1ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, சேலம், ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழக உள்பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும், கடலோர தமிழகத்தில் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் அதிகமாகும் பட்சத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வேதாரண்யம் கடற்கரைக்கு அப்பால் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பினால் கவிழ்ந்து போன படகு ஒன்றில் இருந்து 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன மற்றொரு மீனவரை தேடும் பணிகளில் கடலோர காவல் படையினர் மற்றும் கடலோர காவல் நிலைய போலீசார் உள்ளூர் மீனவர்களுடன் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு தரம்சாலாவில் நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு, குஜராத் அணிகள் மோத உள்ளன. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். இன்றைய போட்டியில் தோல்வி அடையும் அணிக்கு 2வது குவாலிஃபயர் போட்டியில் மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும். நியூ சண்டிகரில் நாளை நடைபெறவுள்ள எலிமினேட்டர் போட்டியில் ஹைதராபாத், ராஜஸ்தான் அணிகள் மோத உள்ளன. எலிமினேட்டர் போட்டியில் வெற்றி பெறும் அணி 2வது குவாலிஃபயர் போட்டிக்கு தகுதி பெறும். 2025-26ஆம் நிதியாண்டில் கதர் கிராம தொழில் வாரியத்தின் வருடாந்திர விற்பனை 1,87,000 கோடி ரூபாய்க்கு அதிகரித்து புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் லட்சக்கணக்கிலான ஊரக கலைஞர்கள் கடுமையாக உழைத்து இந்த சாதனையை எட்டியிருப்பதாக KVIC தலைவர் திரு மனோஜ்குமார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் நெகிழித்தன்மையை மேம்படுத்த இந்தியா உள்ளிட்ட குவாட் நாடுகள் உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் நாட்டின் தன்னம்பிக்கை மீட்கப்பட்டு கலாச்சார மறுமலர்ச்சியும் பெருகி உள்ளதாக BJP தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக எம்எல்ஏ திரு இசக்கி சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினருக்கு ஏற்ற அடுத்த தலைமுறை என்ஜன் அஞ்சலகம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.